அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. குரூப் 4க்கான ரிசல்ட் வந்தாச்சு. ஸோ எல்லாரும் ரிசல்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கிளியர் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சில மதிப்பெண்கள்ல கிடைக்காம போய் நெறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கிடைச்சிரும். நம்பிக்கையோட படிங்க. ஏன்னா, இந்த டைம் கிளியர் பண்ணவங்க எல்லாரும், அதுல நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, போன அட்டெம்ப்ட் கிடைக்காம போயி, அதுல சில மதிப்பெண்கள விட்டிருப்பாங்க. அதுல தொடர்ந்து விடாமுயற்சியோட படிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து இந்த அட்டெம்ப்ட்ல அவங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். அதே மாரி தான் சில மதிப்பெண்கள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்காம போயிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அடுத்த வருஷம் வரப்போற அட்டெம்ப்ட்ல உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட படிங்க. ஏன்னா, நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்க பார்க்குற எல்லாருமே, ஒரு அட்டெம்ப்ட்ல மட்டுமே எழுதி கிளியர் பண்ணவங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. அதாவது ஒரு அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணவங்க இந்த லிஸ்ட்டோட கவுண்ட் எடுத்தீங்கன்னா, அதுல எண்ணிறலாம். எண்ணக்கூடிய லெவல்ல தான் அவங்க இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு. பட் ஆனா, இதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷம், 5 வருஷம், 2 வருஷம்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு ஒரு அட்டெம்ப்ட்லயும் ஒரு 2 மதிப்பெண்கள்லயோ, இல்ல 1 மதிப்பெண்கள்லயோ, இல்லாட்டி ஒரு 5, 10, 15ங்கிற மாரியான மதிப்பெண்கள் அடிப்படையில அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ, அப்ப அந்த அட்டெம்ப்ட்ல கிடைக்காம, அத தொடர் முயற்சியாக அப்படியே படிச்சுட்டு இருந்து, ஸோ இந்த அட்டெம்ப்ட்ல அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அதே மாரி தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். இந்த அட்டெம்ப்ட்ல உங்களுக்கு சில மதிப்பெண்கள்ல மட்டும் கிடைக்காம போகுது அப்படின்னா, கண்டிப்பா அடுத்த அட்டெம்ப்ட் உங்களுக்கானது. ஸோ அதில கண்டிப்பா நீங்க உள்ள போயிடுவீங்க. ஏன்னா, அப்படிதான் இந்த ப்ராசஸே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு அட்டெம்ப்ட் வரும். ஒரே அட்டெம்ப்ட் எழுதி கிளியர் பண்ணிட்டு எல்லாருமே போயிடுவாங்க அப்படிங்கிற மாரி ஒரு ப்ராசஸ் இங்க இல்ல. ஸோ அந்த ரியாலிட்டிய புரிஞ்சுக்கோங்க. இந்த அட்டெம்ப்ட்ல உங்களுக்கு சில மதிப்பெண்கள்ல போயிருந்தா, கண்டிப்பா அடுத்த அட்டெம்ப்ட்ல உங்களுக்கு கிடைச்சிரும். இது வந்து ஒரு ப்ராசஸ். இத நீங்க ஆனா யாரு தொடர்ந்து இதில படிக்கிறா அப்படிங்கிறத பொறுத்து, அது அப்படியே ஒரு ப்ராசஸா மாறிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த குரூப் 4 ரிசல்ட் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு வந்து பார்த்துட்டீங்க, முடிச்சாச்சு. ஸோ அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற ஒரு டவுட்டுக்கே எல்லாரும் வந்திருப்பீங்க. அடுத்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா இத நீங்க கொஞ்சம் கூட ஒரு கேப் இல்லாம அப்படியே கன்டினியூவா படிங்க. அப்படின்னா மட்டும் தான் அடுத்த வருஷம் அதாவது இந்த நாள் இப்ப இன்னைக்கு நீங்க பிரசன்ட்ல இருக்கீங்கல்ல, ரிசல்ட் வந்து ஒரு 2 நாள் அப்படின்னு. இதே மாரி நாள் அடுத்த வருஷமும் வந்துரும். அடுத்த வருஷமும் இதே மாரி எக்ஸாம் நடந்துரும். அதுக்கு ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு நாள் வந்துரும். ஸோ, அப்ப அந்த நாள் அப்படிங்கிறதுல நீங்க வந்து ரொம்ப கிளியர் பண்ணி, அந்த விஷயத்த நீங்க அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா இப்ப ரொம்ப கேப் விடாம படிங்க. படிங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக உட்கார்ந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் டெய்லியும் படிச்சுட்டே இருங்க அப்படிங்கிறது மாரி நான் அர்த்தம் சொல்லல. உங்களுடைய சூழ்நிலை. இதுக்கப்புறம் உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. இப்ப அடுத்து ஆனா எந்த ஒரு ஆப்ஷனுமே உங்களுக்கு இத விட்டுறலாங்கிற ஆப்ஷன்லாம் வைக்கக்கூடாது. நான் சொல்றது என்னன்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல அடுத்த வருடம் வரப்போற தேர்வுகளுக்கு படிக்கணும். ஆனா, அத ஃபுல் டைமா படிக்கிறதா, வேலைக்கு போயிட்டு படிக்கிறதாங்கிற முடிவ நீங்க மட்டும் தான் எடுக்க முடியும். ஏன்னா, அது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்தது. இப்ப எனக்கு உங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலை எதுவுமே தெரியாது. உங்களுடைய ஃபேமிலியுடைய சூழ்நிலை எனக்கு தெரியாது. அதே மாரி என்னோட சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது. இது ஏன்னா இயல்பு. அப்போ உங்களுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவா எடுங்க. நம்ம வந்து ஒரு ஜாப்க்கு போகணும். ஒரு பிரைவேட் ஜாப் நம்ம இப்போதைக்கு போயிரலாம். ஈவினிங் டைம் வந்ததுக்கு அப்புறம் கரெக்ட்டா ஈவினிங் ஒரு 3 ஹவர்ஸ் காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 3 ஹவர்ஸ். ஒரு 6 ஹவர்ஸ் நீங்க இப்படி டெய்லி படிச்சுட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு போதுமானது. நீங்க ஃபுல் டைமா இப்போ வந்து எனக்கு சூழ்நிலை இல்ல. எனக்கு வேலைக்கு போய் தான் ஆகணும். இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டு தான் நான் படிக்கணும் சார் அப்படின்னா, தாராளமா வேலைக்கு போயிட்டு படிங்க. ஆனா, படிக்கிறத மட்டும் விட்றாதீங்க. ஏன்னா, நீங்க படிக்கிறத விட்டுட்டாலும் சரி, நீங்க படிக்கிறத விடாம இருந்தாலும் சரி, அது முழுக்க முழுக்க உங்களையே சார்ந்தது. இப்ப நீங்க படிக்க விட்டுட்டீங்க, நான் படிக்கல அப்படின்னு சொல்றதுனால, இன்னொருத்தங்க படிப்ப விட்டுற மாட்டாங்க. அவங்க அடுத்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டே போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா, இது உங்களுக்கு ஒரு வேலை வேணும். ஒரு எக்ஸாம் எழுதணும். இத கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல நீங்க நிக்கிறீங்கன்னா, அடுத்த வருஷம் வரும்போது நீங்க எழுதி தான் ஆகணும். அப்ப அதுக்கு தேவையான மாரி நீங்க பிரிப்பேரும் பண்ணி தான் ஆகணும். ஆனா, உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அதை முடிவு செய்யுங்க. ஃபுல் டைம் படிக்கலாமா? இல்ல வேலைக்கு போயிட்டு படிக்கலாமா? 2த்தையும் உங்க கையில மட்டும் தான் இருக்கு. வேற யாராலயும் இந்த முடிவ சொல்ல முடியாது. என்னாலயும் இந்த முடிவ சொல்லவே முடியாது. அது உங்களுடைய தனிப்பட்ட, உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் அந்த முடிவை எடுக்க வேண்டும். ஆனா எந்த முடிவ எடுத்தாலும் படிக்கணுங்கிறத விட்றாதீங்க. அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணவங்களெல்லாம் நீங்க பார்க்குறீங்க. ஆனா, இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு 3, 4 வருடம் தொடர்ந்து படிச்சு, அதுல சில மதிப்பெண்கள் விட்டு, விட்டு, விட்டு போயி இந்த அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணியிருப்பாங்க.
இதே மாரி இந்த அட்டெம்ப்ட்ல அது மாரி சில மதிப்பெண்கள்ல போனவங்க, அவங்கலாம் அடுத்த அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணிருவாங்க. ஆனா, இதுல தொடர்ச்சியாக இத படிக்கணும். அந்த ஒரு ப்ராசஸ் யார் இங்க பண்றாங்களோ, அவங்களுக்கு இது அடுத்த அட்டெம்ப்ட்டாக மாறும். கவலைப்படாதீங்க. நல்லபடியா நீங்க கிளியர் பண்ணலாம். அதனால தான் நான் சொல்றேன், சும்மா நீங்க போய் படிங்க. ஒரு எக்ஸாம் முடிஞ்சுட்டு, அடுத்த எக்ஸாம் போய் நீங்க படிச்சீங்கன்னா, கிளியர் பண்ணிறலாம். அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளா நான் பதிவு பண்ணல. உங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலையை நீங்க முடிவில் வைத்துக்கொண்டு, எப்படி வேணாலும் நீங்க படிங்க. ஆனா படிங்க. ஓகேவா? அடுத்த வருடம் வரப்போற எக்ஸாமு இப்பயிலேருந்தே ஒரு மையமாக வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, நம்ம என்னென்ன தவறுகள் செய்றோம்? ஒவ்வொரு எக்ஸாம்லயுமே, நம்ம ஏன் இந்த எக்ஸாம்ல சில மதிப்பெண்கள் நமக்கு போணுச்சு? அதாவது, இப்போ வந்து அந்த கொஸ்டின்ஸ் இப்ப டஃப்பா இருந்துச்சு. ஆனாலும், அதுல யாரு முதல் மதிப்பெண்ணோ, அத வச்சு ரிசல்ட் விட்டுருவாங்க. இப்ப 200 கொஸ்டின் இருக்குன்னா, 160 கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னா, அப்ப அதுலேருந்து ரிசல்ட் ஸ்டார்ட் ஆயிக்கும் அப்டியே. அப்போ கொஸ்டின் எவ்வளோ டஃப்பா இருந்தாலுமே, நம்ம அதுல முதன்மையா ஃபர்ஸ்ட் மார்க்ன்னு அதுல ஒண்ணு வரும்ல. இப்ப 200 கொஸ்டின்ல 150 தான் ஒருத்தங்களால போட முடியும்னா, அந்த 150 கொஸ்டின் யாரு போடுறாங்கங்கிறது தான் இங்க விஷயமா இருக்கு. அப்போ அதுக்கு ஏத்த மாரி தான் உங்க பிரிப்பரேஷன். கொஸ்டின் எப்படி இருந்தாலுமே, அத ஹேண்டில் பண்ற மாரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா தமிழ பொறுத்தவரைக்கும், இந்த கலைச்சொற்கள் இதெல்லாம் மனப்பாடம் தான். இதெல்லாம் வெளியில இருக்கிற புக்கையும் வாங்கி, எல்லாத்தையும் படிக்க முடியாது. செலக்ட் பண்ணி படிங்க. வேற வழியே இல்ல. தமிழ பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் 3 யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா, கிராமர் தான். ஸோ அத கூட நீங்க படிச்சிரலாம். ஆனா இந்த கலைச்சொற்கள் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து நமக்கு சோர்ஸே வெளியில இருக்கிற சோர்ஸ் சொல்றாங்க. ஆனா அந்த சோர்ஸ போய் பார்த்தோம்னா, ஒரு புக்ல 1000 பேஜ் இருக்கு. அவ்வளோ கலைச்சொற்கள்லாம் படிக்க முடியாது. அப்போ செலக்ட் பண்ணி படிங்க. வேற வழி இல்ல. ஃபுல்லா உட்கார்ந்தெல்லாம் படிக்க வேண்டாம். சரியா? அதுக்கேத்த மாரி பிரிப்பரேஷன் பண்ணுங்க. ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் திரும்ப திரும்ப இந்த ஜிஎஸ்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இப்ப என்னன்னா, நீங்க எல்லா யூனிட்டையும் அழுத்தம் குடுத்து படிக்க வேணாங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அப்படி இல்ல. எல்லா யூனிட்டையுமே படிக்கணும். ஏன்னா, எந்த யூனிட்லேருந்து எத்தன கேள்விகள் வரும்னே தெரியாம இருந்துச்சு. இந்த டைம் வந்து நீங்க ஜிஎஸ்ல 4, 5, 6 இந்த 3 யூனிட் தான் ரொம்ப முக்கியம். இந்தியன் பாலிட்டி, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்டரி டோட்டலா 6வது யூனிட். இந்த 3 யூனிட்லேருந்தே உங்களுக்கு 55 கேள்விகள் இடம்பெறும். அப்புறம் சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரிலாம் நம்ம பொறுமையா படிக்கலாம். அதுக்கு ரொம்ப பிரஷர் குடுத்து படிக்க வேண்டாம். ஸோ ஜிஎஸ்ஸ இப்பயிலேருந்தே ஒரு குரூப் 1க்கு படிச்சா எப்படி படிப்பீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி தயவு செஞ்சு படிங்க. ஏன்னா ஜிஎஸ் அப்படிங்கிறது ஒரு காமன் கன்டென்ட். அது ஒரு காமன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங் அப்படின்னு ஒரு டாபிக் படிக்கிறீங்க. அது குரூப் 4 லெவலுக்கு படிக்கிறதுனா ஸ்கூல் புக்ன்னு அர்த்தம். குரூப் 4 தாண்டி குரூப் 2, குரூப் 1 படிக்கிறீங்கனாலே, கண்டிப்பா அது ஒரு லட்சுமிகாந்தன் சோர்ஸையும் உள்ள கொண்டுட்டு வந்து, அதுக்கேத்த மாரி முக்கியமான டெர்ம்ஸ வச்சு படிக்கணும். ஆனா, நீங்க ஒரே டைம் படிக்கும்போது, அவுட் சோர்ஸையும் கவர் பண்ணி, அத ஒரு கன்டென்ட்டோட படிச்சு வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த வருஷம் வரப்போற எல்லா எக்ஸாமையுமே உங்களால எழுத முடியும். குரூப் 1, குரூப் 2, 2ஏ, குரூப் 4 இந்த 3 தேர்வுகளுமே உங்களுக்கு எழுதக்கூடியதாக அமையும். இப்பயிலேருந்தே பிரிப்பரேஷன கரெக்ட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா. அதாவது காமனா படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா. நான் அடுத்த வருஷம் வரப்போற குரூப் 4க்கு தான் படிக்கிறேன். அதனால வெறும் ஸ்கூல் புக்ல இருக்கிற டேட்டாவ மட்டும் ஜிஎஸ்க்கு நான் படிக்க போறேன்னு தயவு செஞ்சு படிக்காதீங்க. நீங்க ஜிஎஸ்ஸ ஒரு காமனா, ஒரு பொதுவான ஒரு சோர்ஸா கம்ப்ளீட் பண்ணி வச்சா மட்டும் தான், அடுத்த வருடம் வரப்போற அனைத்து தேர்வுகளையும் உங்களால எழுத முடியும். ஸோ அதுக்கெல்லாம் இப்பயிலிருந்தே தயவு செஞ்சு பிளான் பண்ணி, அத வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ப்ராப்பரா ஒரு நோட்ஸ் போட்டு படிங்க. எத படிச்சாலும் அத ஒரு நோட்ஸா மேக் பண்ணுங்க. ஒரு புக்ல படிக்கிறீங்கன்னா, அதுல மட்டுமே அண்டர்லைன் பண்ணி தயவு செஞ்சு படிக்காதீங்க. இத எத்தனையோ முறை, எவ்வளவோ பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் நம்ம அத கடந்து, நம்ம நோட்ஸ் சில பேர் எடுக்காம அத அப்படியே புக்ல வச்சு படிப்போம். என்ன வந்துற போது? இப்ப ஏன் நோட்ஸ் எடுத்தா என்ன? நம்ம என்ன புக்ல இருக்கிறத அப்படியே பார்த்து படிக்க போறோம். இதே தான் நம்ம நோட்ஸ் எழுதினாலும் படிக்க போறோம் அப்படின்னு நம்ம மனசு அந்த நேரத்துல சொல்லிரும். அத நம்பவே நம்பாதீங்க. நோட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் வெப்பன் உங்களுக்கு. அது ஒரு மிகச்சிறந்த ஆயுதமாக உங்களுக்கு அந்த நோட்ஸ் இருக்கும். நீங்கள் கைப்பட எடுக்கக்கூடியது. அதனால இப்ப இருக்கிற டைம ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணுங்க. ப்ராப்பரா நோட்ஸ் எடுங்க. நல்ல கன்டென்ட்டோட படிங்க. புரிதலோட படிங்க. யாருமே 200க்கு 200 கேள்விகள் அட்டெண்ட் பண்ண போறது இல்ல. யாருமே அங்க போய் அடிக்க போறது கிடையாது. நமக்கு என்ன வேணும்னா, அங்க கொஸ்டின் எப்படி இருந்தாலும், அதுல முதல் மார்க் அப்படின்னு ஒரு கேட்டகரில வருதுல்ல, அந்த கேட்டகரில நம்ம இருக்கிறது தான் நம்ம தேவையே தவிர்த்து, நமக்கு 200க்கு 200 கேள்விகள் அடிக்க வேண்டியது குரூப் 4ல வேண்டாம். குரூப் 2லயும் வேண்டாம். குரூப் 1லயும் வேண்டாம். இத பிரிலிமினரில சொல்றேன். குரூப் 1ல, குரூப் 2. அப்ப 200 கேள்விகள்னா 200க்கு 200 யார் வாங்குறாங்களோ அவங்க தான் உள்ளயான்னு கேட்டா இல்ல.
அன்னைக்கு நீங்க எழுத போற அந்த கொஷின்ல நீங்க எப்படி எழுதுறீங்களோ, அந்த கொஷின் எப்படி இருக்கோ, எல்லாருக்கும் அந்த கொஷின் எப்படி இருக்கோ, அதை பொறுத்து அதுக்கான மதிப்பெண்கள். ஒரு 160 கொஷின் அடிக்க தான் முடியும்பா இதுல அப்படின்னா, அதுல யாரு 160 அடிக்கிறா? அப்படிங்கிற அந்த பேட்டர்ன்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அத அட்டெண்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு இருந்தா போதும். நீங்க படிச்சிட்டீங்கன்னா போதும். ஸோ கண்டிப்பா தமிழ பொறுத்தவரைக்கும் இப்பயிலேருந்தே படிங்க. அவுட் சோர்ஸ்லாம் நெறைய முக்கியமான டெர்ம்ஸ்லாம் வச்சு படிங்க. வேற வழி இல்ல. ஏன்னா அவங்க அவுட் சோர்ஸ் சொல்லிடுறாங்க. ஆனா அதுலேருந்து எப்படி தான் அவ்வளோ போய் படிக்கிறது அப்படிங்கிறது அவங்களாவது ஸ்டூடண்ட்ஸ பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். அத பத்தி அவங்க யோசிக்கவே மாட்றாங்க. அத பத்தின எந்த விஷயத்தையும் அவங்க வந்து ஒரு அப்டேட்டா குடுக்கவே மாட்றாங்க. தமிழுக்கு வந்து இத மட்டும் படிங்க. இதுலேருந்து நாங்க கேட்குறோம் இனிமே. இந்த சோர்ஸ மட்டும் படிங்க, அந்த சோர்ஸ் மட்டும் படிங்க அப்படின்னு அவங்க சோர்ஸும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே விட்டுட்டாங்க. அப்போ நம்ம போய் படிக்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கும் பசங்களுக்கு. எங்கன்னு போய் படிக்கிறது? கலைச்சொற்கள போய் 1000 பேஜ்லாம் உட்காந்து படிக்க முடியாது. அப்போ நீங்க முக்கியமான டெர்ம்ஸ கலெக்ட் பண்ணி இப்பலேருந்து படிங்க. வேற வழி இல்ல நமக்கு. இப்படிப்பட்ட ஒரு களத்தில நம்ம நிக்கிறோம்னா, வேற வழி இல்ல. இப்படி தான் நம்ம போய் ஆகணும். அதனால அப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மேத்ஸ பொறுத்தவரைக்கும், இதுவரைக்கும் எனக்கு மேத்ஸே வரலப்பா. இந்த இந்த செகண்ட் வரைக்கும் நான் மேத்ஸ்ல எனக்கு ஏதோ நான் சும்மா ஏதோ போட்டு பார்க்கிறத வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். அப்படிங்கிற மனநிலைமையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க மேத்ஸ 0லேருந்து. 0 கூட இல்ல சார். நான் மைனஸ்ல இருக்கேன் மேத்ஸ்ல. எனக்கு மேத்ஸு 25க்கு எனக்கு ஒரு 10 கொஸ்டின், 15 கொஸ்டின் தான் சார் வரும். அதுக்கு மேல எனக்கு வரவே மாட்டேங்குது சார் அப்படின்னு மைனஸ்ல இருந்தா கூட நீங்க இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, நீங்க 100%ல போய் நின்றலாம் ஒரு 3 மாசத்திலேயே. ஒரு அக்டோபர்ல இன்னும் ஒரு 5 நாள் இருக்க விட்டுருங்க. நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுங்க. இந்த நவம்பர், டிசம்பர்லயே நீங்க பாதி முடிச்சிருவீங்க. ஸோ மேத்ஸ் பொறுத்தவரைக்கும், இத்தன நாள் வரைக்கும் நீங்க 0ல இருக்கீங்களா? மைனஸ்ல இருக்கீங்களா? இல்ல 25% இருக்கீங்களான்னு எதையும் யோசிக்காதீங்க. ஒரு புதுசா ஒரு பயணத்த தொடங்குங்க. ஒரு மேத்ஸ இனிமே மேத்ஸுக்குன்னு ஒரு டாபிக் சிம்ப்ளிஃபிகேஷன் ஒரு டாபிக் இருக்கா? அது சம்பந்தப்பட்ட பேசிக்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுங்க. சிம்ப்ளிஃபிகேஷன் அப்படின்னா சுருக்குக. சுருக்குக அப்படிங்கிறத எத எத எப்படி மாத்தணும்? இதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இதுல அப்ளிகபிள் ஆகுது? போர்ட் மாஸ் ரூல்னா என்ன? அப்படிங்கிற ஃபர்ஸ்ட்டு ஒரு டாபிக்கோட பேசிக்ஸ எல்லாத்தையும் படிங்க. ஒரு பேசிக்ஸ் ஏன் சார் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம மேத்ஸுக்கு அவங்களுக்கு தேவை ஆன்ஸர் தாங்க. அப்படின்னா, அந்த ஆன்ஸர தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு பேசிக்ஸ் வேணும். அந்த பேசிக்க வச்சு தான் அந்த சம்மே நம்ம அட்டெண்ட் பண்ற மாரி சூழ்நிலை ஏற்படும். நம்ம நெனச்சுருவோம் டைரக்ட்டா ஒரு சம்ம பார்த்துட்டு அத சால்வ் பண்ண தெரிஞ்சா போதும் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு டாபிக்கோட பேசிக்ஸ் பெர்சன்டேஜ்னா என்ன? பெர்சன்டேஜ்னா அதோட பேசிக்ஸ் என்ன? பெர்சன்டேஜ் நமக்கு எங்கெங்க தேவைப்படுது? அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? எந்த இடத்துல நம்ம பெர்சன்டேஜ யூஸ் பண்ணுவோம்? நம்மளோட லைஃப்ல லைஃப் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ்ன்னு சொல்றோமா? நம்ம எந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில், நம்மளோட வாழ்வியல்ல நம்ம என்னென்ன கணிதத்த யூஸ் பண்றோம்? அதுல பெர்சன்டேஜ்ங்கிறது எப்படி ஒரு பயன் குடுக்குது? ஒரு பெரிய நம்பர் 1,00,000 அப்படிங்கிற அமௌண்ட்ட ஒரு பெர்சன்டேஜ்ல சின்னதா சொல்லிடலாம். ஒரு கடையில போய் உங்களுக்கு எவ்வளோ லாபம்ன்னு கேட்டா பெர்சன்டேஜ்ல சொல்லிட முடியும். அமௌண்ட்டா சொல்ல முடியாது அவ்வளோ பெருசா. எனக்கு 20% லாபம். இந்த துணிய வித்ததுல எனக்கு 20% லாபம் அப்படின்னு சொல்றாங்க. அது எதனால சொல்றாங்க? அப்படின்னு அதோடைய பேசிக்ஸ தான் நீங்க ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அப்புறம் தான் அந்த டாபிக்குடைய ஃபார்முலாஸ், அந்த ஃபார்முலாஸ் அப்ளிகபிள் பண்ணி நீங்க எல்லா சம்ஸையும் போட்டு பார்க்கணும். ஸோ மேத்ஸ இப்படி 3 ஸ்டெப்பா பிரிச்சுக்கோங்க. மேத்ஸ பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா, நீங்க பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். 2வது ஸ்டெப்பு அதோடைய ஃபார்முலாஸ் அது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். 3வது ஸ்டெப் தான் அத நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த 3 ஸ்டெப்ப எல்லா டாபிக்குக்கும் மேத்ஸுக்கு யூஸ் பண்ணுங்க. இன்னையிலிருந்து இத்தன நாள் வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் படிச்சிருக்கலாம். அதாவது நான் மேத்ஸ் வரல எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்களுக்காக சொல்றேன். ஏன்னா, மேத்ஸ் நம்ம இங்க இருக்கும்போது நீங்க எல்லாருமே நல்லா படிச்சிட்டோம்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. ஆனா எக்ஸாம்ல போய் பார்க்கும்போது, அங்க இருக்கிற சம்ம நமக்கு போட்டு பார்க்க டைம் பத்தாது. இவ்வளவுக்கு அது உங்களுக்கு தெரிஞ்ச சம்மா தான் இருந்திருக்கும். ஏன் வந்து நமக்கு எக்ஸாம்ல போய் உட்காரும்போது மட்டும், அங்க இருக்கிற சம்ம போட்டு பார்க்க நமக்கு டைம் பத்த மாட்டேங்குது. அதுவே இங்க உட்கார்ந்து நம்ம ஒரு சம் போட்டு பார்க்குறோம்னா, டக்குனு ஆன்ஸர் சொல்லிடுறோமே எப்படி? அதுனா, இவ்வளவுக்கு நீங்க இங்க உட்கார்ந்து போட்டு பார்க்குற கொஸ்டின் எல்லாமே எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கொஸ்டின தான் போட்டு பார்ப்பீங்க. ஆனா இங்க உட்கார்ந்து போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்ஸர் வந்துரும். ஆனா அங்க ஏன் வரல? அதுக்கு ரீசன் 2 இருக்கு. 1 அந்த பிரஷர நீங்க ஹேண்டில் பண்ண கஷ்டப்படுறீங்க. அதாவது எக்ஸாம் பிரஷர். நம்ம இங்க உட்கார்ந்து எழுதும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து எழுதுவோம். நம்மள யாரும் இங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்மளா ஒரு டெஸ்ட் போட்டு போயிட்டே இருப்போம். அதுவே எக்ஸாம்ல போய் அந்த 3 மணி நேரம்ங்கிறது ஒரு பயங்கர பிரஷர்ல இருப்போம். அத ஹேண்டில் பண்றதுல ஒரு இஷ்யூ இருக்கும். ஸோ அந்த பிரஷர்ல இருப்பீங்க ஒரு பக்கம் 1. 2 பிராக்டிஸ். அந்த மேத்ஸ இங்க உங்களுக்கு தெரியும்னு விட்டுருப்பீங்க. தெரியும்னு விடுறதெல்லாம் மேத்ஸ் இல்ல. அந்த சம்ம எத்தன டைம் நீங்க இங்க போட்டு பார்த்திருக்கீங்களோ, அந்த டைமோட இன்டு 10 அப்படிங்கிற ஒரு மடங்குல அங்க ஸ்பீடா ஆன்ஸர் பண்ணுவீங்க. இங்க
அங்க போட்ட அதே சம்ம நீங்க இங்கேயே பிராக்டிஸ்ல ஒரு 20 டைம் அந்த சம் மாரியே வேற வேற மெத்தட்ல எல்லா சம்மையும் நீங்க போட்டு பார்த்திருந்தீங்க அப்படின்னா, 21வது டைமா நீங்க அங்க போடப் போற அந்த சம் அப்படிங்கிறது, இங்க போட்டீங்கல்ல, இங்க போட்ட சம்லாம் உங்களுக்கு 3 நிமிஷம் போட்டீங்க அந்த சம் அப்படின்னா, அங்க 1 1/2 நிமிஷத்துல முடிச்சிருவீங்க. அப்போ மேத்ஸ் பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு இங்கேயே நீங்க மேத்ஸ போட்டு, போட்டு, போட்டு பார்த்துக்கிறீங்களோ, அதுதான் உங்களுக்கு அங்க டைம சேவ் பண்ணி குடுக்கும். ஸோ மேத்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு பெரிய இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நீங்க கஷ்டப்பட்டு மேத்ஸ ஒரு ஸ்டெப்லாம் போட்டு வருவீங்க, அங்க உட்கார்ந்திருக்கும்போது. டக்குனு ஃபைனல் ஆன்ஸர் வராது. அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுவீங்க. ஏன்னா, ஆப்ஷன்ல அப்படி ஒரு ஆன்ஸரே இருக்காது. அப்ப டக்குன்னு ஆன்ஸரே வரல. நமக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம்னா, அத திரும்ப திரும்ப அங்கேயே ஸ்டக் ஆகி நின்றுவோம். அப்ப இந்த தவறுகள் நடக்காம இனிமே இருக்கணும்னா, எந்த அளவுக்கு இனிமே நீங்க மேத்ஸ டெய்லி பிராக்டிஸ் பண்றீங்களோ, அதுதான் உங்களுக்கு அங்க பலமாக மாறும். மேத்ஸ் பொறுத்தவரைக்கும், நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம், இப்பலாம் இந்த நோட்டு வருதான்னு எனக்கு தெரியல. 90ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து ஒரு ஒரு கட்டம் போட்ட மேத்ஸ் நோட்டுன்னே ஒண்ணு இருக்கும். இப்ப அது இருக்கும்னு நெனைக்கிறேன் கண்டிப்பா. எனக்கு தெரியல. அந்த மாரி நோட்டு கூட வாங்கிக்கோங்க. ஏன்னா, அதுலலாம் மேத்ஸ் போட்டு பார்க்க அவ்வளோ ஜாலியா இருக்கும். நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஒரு மேத்ஸ்ல இப்படி 2 பக்கமும் கோடு போட்டிருப்பாங்க. அந்த மேத்ஸ் நோட்ட வாங்கிக்கோங்க. ஏன்னா, அதுலலாம் மேத்ஸ் போட்டு பார்க்கும்போது நம்ம ஒரு பள்ளி பருவத்தில இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ, அதில மேத்ஸ் போட்டு பார்க்குறதுன்னு ஒரு இடம் தனியா சால்வ் பண்றதுக்குன்னு ஒரு இடம் குடுத்துருப்பாங்க. அத போட்டு பார்த்து கால்குலேஷன் பண்றதுக்குன்னு ஒரு தனியா ஒரு ஒரு ஸ்கொயர்ல ஒரு இடம் இருக்கும். ஸோ, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். உங்கள நீங்க ரொம்ப பாசிட்டிவா வச்சுக்கலாம். ஸோ, எந்த அளவுக்கு உங்களுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ் உங்களுடைய சுற்றுச்சூழல நீங்க எந்த அளவுக்கு கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றீங்களோ, அந்த அளவும் இதெல்லாம் பெரிய பலமா மாறும். ஸோ, இதுதான் திரும்ப திரும்ப நான் உங்கள்ட்ட சொல்றேன். ப்ரூஸ் லீ அவர்கள் சொல்லிய ஒரு முக்கியமான பதிவ நான் அடிக்கடி உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு அடிமுறையை 1000 முறை பயிற்சி எடுத்தவனை பார்த்து தான் நான் அஞ்சுகிறேன். அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு. அதாவது ஒரே ஒரு டெக்னிக்க 1000 முறை அத பயிற்சி எடுத்திருப்பான் ஒருத்தன். அவன பார்த்து நான் பயப்படுறேன் அப்படிங்கிறார். அதுவே 1000 டெக்னிக் ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருந்தாலும், அத அவன் பிராக்டிஸே பண்ணல. அந்த 1000 டெக்னிக்க ஒரு ஒரு டைம் தான் அவரு பிராக்டிஸ் பண்ணியிருக்காராம். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அத அவரால கரெக்ட்டா பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பயிற்சிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமே என்னன்னா, நீங்க எத்தன டைம் இங்க அதிகமா அத போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ, அங்க போய் உட்காரும்போது, அது நீங்க சொடக்கு போடுற நேரத்துல முடிச்சுட்டு போயிடுவீங்க. அதுக்கு தான் அந்த பயிற்சிய நம்ம எடுக்கிறது. ஸோ, தயவு செஞ்சு இனிமே நீங்க ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, அத ஒரு டைம் மேனேஜ்மென்ட் டெஸ்ட் பண்ணுங்க. உங்கள செல்ஃப் அனலைசிஸ் பண்ணுங்க. நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம்? இந்த டெஸ்ட்ல நம்ம ஏன் இத்தன நேரம் ஒரு 3 மணி நேரம் தானே எக்ஸாம் எழுதணும். நம்ம ஏன் டயத்த தாண்டுறோம்? நம்ம ஏன் இந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டோம்? இத எல்லாத்தையும் ஒரு ஒரு டெஸ்ட்லயும் உங்கள அனலைஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே. ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. ஏதோ ஒரு டெஸ்ட் எழுதுறீங்கன்னா, அந்த டெஸ்ட்ல உங்களோட இம்ப்ரூவ்மென்ட் என்ன? அதுல உங்களுடைய மைனஸ் என்ன? இந்த மைனஸ், பிளஸ் 2த்தையும் நீங்க கண்டுபிடிச்சீங்க ஒரு டெஸ்ட்டையும். அத ப்ராப்பரா அப்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு போதுமான டைம். இப்ப நவம்பர்ல படிக்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஒரு 6 மாசம், 7 மாசம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. எப்படியா இருந்தாலும் அடுத்த வருஷத்துல எக்ஸாம் உங்களுக்கு ஜூன், ஜூலைக்கு அப்புறம் தான். ஏன்னா, அடுத்த வருஷத்துல நமக்கு எலக்ஷன் இருக்கு. ஆனா, எலக்ஷனுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஏன்னா, டிசம்பர்லயே பிளானர் வந்துரும். ஸோ, டிசம்பர்லயே நமக்கு தெரிஞ்சிரும். எப்போ வந்து எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு. ஸோ, அதனால இப்பலாம் அவங்க சொன்ன டயத்துக்கு விட்டுர்றாங்க. சொன்ன நேரத்துக்கு ரிசல்ட் வரதா இருந்தா விட்டுர்றாங்க. எக்ஸாம் எந்த நேரத்தில வருதுன்னு சொல்றாங்களோ, அதையும் விட்டுர்றாங்க. அப்ப கண்டிப்பா டிசம்பர்ல என்ன ஆனுவல் பிளானர் வருதோ, அதுக்கு ஏத்த மாரி அடுத்த வருஷம் எக்ஸாம்ஸ கால்ஃபர் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா அதில வந்து மிடில்ல அடுத்த வருஷத்தோட ஜூன், ஜூலைக்கு அப்புறம் கண்டிப்பா குரூப் 4 இருக்கும். அதுக்கு முன்னாடியே குரூப் 1 இருக்கலாம். ஏன்னா எப்பொழுதுமே குரூப் 1 தான் ஃபர்ஸ்ட் நடத்துவாங்க. அப்போ நீங்க குரூப் 1 எக்ஸாமும் எழுதுற அளவுக்கு படிக்கணும். அதுக்கு நீங்க இப்பயிலேருந்தே படிக்கணும். ஸோ அடுத்த வருஷம் நான் அதனால தான் நம்மளோட கிங்டம் பேட்ச் கூட நம்ம எத பேஸ் பண்ணி போடப் போறோம் அப்படிங்கிறத சொல்றேன். அந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா, எல்லா தகவலையுமே நான் நெக்ஸ்ட் வீக் ஷேர் பண்றேன். பேட்ச் வந்து நவம்பர் 10த் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறது நவம்பர் 10த். ஓகேவா? கொஞ்சம் ஆஃபீஸ் ரெனோவேஷன் ஒர்க் போகுது. அதனால தான் நம்மளால கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ண முடியல. அதனால தான் அதுக்காக தான் சொல்றேன். கொஞ்சம் ஒரு டைம் தள்ளி போறது அதுதான் காரணம். நவம்பர் 10த் வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். நவம்பர் 1ஆம் தேதி இல்லாட்டி 3ஆம் தேதி வந்து அதோடைய அட்மிஷன் ஸ்டார்ட் பண்றத நம்ம டீடைல்ஸ் உங்களுக்கு டோட்டலா அது பேட்ச் பத்தின டீடைல் எல்லாமே நவம்பர் 1ஆம் தேதி இல்லாட்டி 3ஆம் தேதி உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. சரியா? அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 10 நாள் டைம் இருக்கும். ஸோ நவம்பர் 10 தான் பேட்ச் கரெக்ட்டா ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 10ல இருந்தே கரெக்ட்டா 6 மாசம் பேட்ச் இருக்கும். கரெக்ட்டா ஒரு மே மாசம் வரைக்கும் அந்த பேட்ச் இருக்கும். மே, ஜூன் வரைக்கும் போகும். அந்த பேட்ச் முழுக்க முழுக்க குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3 தேர்வுக்குமே குரூப் 1ல பிரிலிமினரி எக்ஸாம், குரூப் 2 பிரிலிமினரி எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம். இந்த 3 எக்ஸாமையுமே அடுத்த வருஷம் நீங்க அட்டெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கு நம்ம கிளாஸ் எடுக்க போறோம் அத.
இந்த பேட்ச் முழுக்க முழுக்க அதோடைய பிளானே வேற. நான் அதுக்கு டோட்டலா வேற மாரி நெறைய உங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் அத நான் ஷேர் பண்றேன். அடுத்த வாரம் நம்ம அத பத்தின அனௌன்ஸ்மென்ட் குடுக்கும்போது, அந்த பேட்ச் பத்தின ஒரு ஃபுல் டீட்டெயில் இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட பேட்சஸ்ல நம்ம அந்தந்த வீக்ல என்னென்ன கிளாஸஸ்ன்னு சொல்லியிருக்க மாட்டோம். பட் இந்த பேட்சஸ்ல இந்த 6 மாசமுமே என்னன்னைக்கு என்னென்ன கிளாஸ் நடக்கும், அந்தந்த வீக்ல என்ன டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட் முடிச்சோனா அத பத்தின ஒர்க் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அந்த ஒரே வீடியோல நான் ஷேர் பண்ணிடுவேன். அதாவது ப்ராப்பர் ஷெட்யூல் 6 மாசத்துக்குமே உங்களுக்கு கிடைச்சிரும். 6 மாசத்துக்குமே என்னன்னைக்கு என்னென்ன கிளாஸ் இருக்கு, அந்த வீக்ல என்னைக்கு டெஸ்ட் இருக்கு, என்னைக்கு ஒரு யூனிட்ட நம்ம முடிக்கிறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே நான் ப்ராப்பரா உங்களுக்கு ஒரு வீடியோல ஷேர் பண்ணுவேன். சரியா? அதெல்லாம் நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. டோட்டலா இது ஆப்ல மட்டும் தான் நடக்க போது. இந்த பேட்ச் வரப்போறது டோட்டலா ஆப் மட்டும் தான். சரியா? நீங்க ஆப்ல லாகின் பண்ணி நீங்களே அதில பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்குன்னு தனியா ஒரு பேட்ச் குடுத்துருவோம். டெலிகிராம்ல நீங்க உள்ள வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதிலேருந்து அப்படியே தரலாம். ஓகேவா? நான் அத பத்தின தகவல தனியா சொல்றேன். ஸோ பேட்ச் எப்பன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக சொல்றேன். ஸோ பேட்ச் நவம்பர் 10த் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 3ஆம் தேதி இல்லாட்டி 1ஆம் தேதி வந்து அனௌன்ஸ்மென்ட் வீடியோ இருக்கும். சரியா? ஸோ இப்போ நான் அத தான் சொல்றேன். ஸோ ப்ராப்பரா படிங்க. இருக்கிற 6, 7 மாசம் இருக்கு. இன்னையிலிருந்து இன்ச் பை இன்ச்சா அந்த நாட்கள பயன்படுத்துங்க. வேலைக்கு போயிட்டு படிக்கணுமா? இல்லையா? அப்படிங்கிற முடிவ உங்களால மட்டும் தான் எடுக்க முடியும். உங்களுடைய சூழ்நிலைய பொறுத்து. வேலைக்கு போயிட்டு படிக்கணும்னு நினைக்கிறவங்க, தயவு செஞ்சு வேலைக்கு போயிட்டு படிங்க. சரியா? காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலைக்கு போனா கூட, ஈவினிங்ல உங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் தாராளமா கிடைக்கும். காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு காலைல ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சீங்கன்னா, ஒரு 3 மணி நேரம் கிடைக்கும். ஒரு 6 மணி நேரம் தாராளமாக நீங்க படிக்கலாம். ஸோ அதுக்கேத்த மாரி உங்கள பிளான் பண்ணி ரெடி பண்ணுங்க. ஸோ நெறைய பேர் வந்து ஓவரால் ரேங்க், கம்யூனல் ரேங்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நல்ல விஷயம். நெறைய பேர் நல்ல ரேங்கிங்லாம் வாங்கியிருக்கீங்க. ஸோ ரேங்க் வாங்கி நல்லபடியா கிளியர் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ நல்லபடியா உங்களுடைய பணிய தொடருங்க. நீங்க இத்தன நாள் பட்ட அந்த கஷ்டம் இந்த நாளுடன் முடிந்து உங்களுடைய பயணம் தொடங்க போது. ஸோ நீங்க அத என்ஜாய் பண்ணுங்க. இதுல சில மதிப்பெண்கள விட்டுட்டாங்க. எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்ற எல்லாரும் கண்டிப்பா அடுத்த வருஷம் இதே மாரி நீங்க சொல்ல மாட்டீங்க. கிளியர் பண்ணி மூவ் ஆயிடுவீங்க. ஏன்னா, இன்னைக்கு கிளியர் பண்ணவங்கலாம் போன வருஷம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அப்டேட்ட இன்னைக்கு அவங்க ப்ராசஸ் பண்ணி சக்சஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க அடுத்த வருஷம் கிளியர் பண்ணிடுவீங்க. கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷம் எந்த எக்ஸாம் எழுதினாலும் அத எழுதணும். அதுக்கேத்த மாரி பிரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? ஒரே ஒரு விஷயம் தான். நெவர் கிவ் அப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் சக்சஸ். அதாவது வெற்றியை விட அந்த வெற்றி அடையும் வரை அதிலிருந்து வெளியில் வராமல் அதை தொடர்வது தான் அதைவிட பெரிய வெற்றிங்கிறாங்க. வெற்றியை விட பெரிய வெற்றி அதுதான். ஒரு சக்சஸ விட எது இம்பார்ட்டன்ட்னா நெவர் கிவ் அப். ஒரு விஷயத்த நோக்கி நீங்க ஓடுறீங்க, அது கிடைக்கணும் அப்படின்னா, அதுல அந்த அந்த இடம் அந்த சக்சஸ் கிடைக்கிறத விட ரொம்ப முக்கியம். அது கிடைக்கும் வரை அதை தொடர்ந்து போய்க் கொண்டிருப்பது அதை விட முக்கியம். ஸோ அதனால அத மனசுல வச்சுட்டு நல்லா படிங்க. கண்டிப்பா இந்த இதுல கிடைக்காம போன எல்லாரும் அடுத்த வருஷம் நல்ல ஒரு இடத்துல போய் பிளேஸ் ஆவீங்க. குரூப் 1ல கூட உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாரி ஒரு மைண்ட ரெடி பண்ணி படிங்க. கிடைச்ச எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய விஷயத்த ஷேர் பண்ணுங்க எல்லார்கிட்டயும். சந்தோஷமா இந்த பயணத்த தொடங்குங்க. ஸோ அந்த வேலை கிடைச்சவங்க, வேலைய போறதுக்கு அந்த விஷயத்த பயணத்த தொடர்றத பத்தி யோசிங்க. இதுல விடுபட்டவங்க, அடுத்த வருஷம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட, அத நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா 2 பேரோட பயணமும் ஒண்ணு தான். ஆனா வேற வேற வழியில நடக்கப்போது அவ்வளதான். இத்தன வருஷம் கஷ்டப்பட்டாங்க. ஒரு 5 வருஷம், 4 வருஷம் கிடைக்காம போய் 2, 3 மார்க்ல மிஸ் பண்ணவங்க இந்த அட்டெம்ப்ட்ல கிடைக்கிறாங்கல்ல. அவங்களோட பயணம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுடைய பயணம் ஒரு பக்கம். இன்னொருத்தவங்களோட பயணம் சில மதிப்பெண்கள்ல விடுபட்டு போச்சு. எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க, தன்னுடைய சூழ்நிலையை பொறுத்து வேலைக்கு போயிட்டே படிக்கிற முடிவை எடுத்து, அதுக்கேத்த மாரி படிக்கிறதுக்கான இன்னொரு பயணத்த தொடங்குங்க. இன்னைக்கு எக்ஸாம கிளியர் பண்ணி, அவங்களுடைய அடுத்த பயணத்த தொடங்குன அதே மாரி பயணத்த நீங்களும் அடுத்த வருடம் தொடங்குவீங்க. அதுக்கு இந்த பயணத்த நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. சரியா? ஸோ கண்டிப்பா படிங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில வீட்ல உட்கார்ந்து படிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? படிங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். கண்டிப்பா கிளாஸஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் நான் குடுக்குறேன். அதாவது நம்ம YouTubeல சேனல் எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே இருக்கு ஆல்ரெடி. அதாவது ஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேஷனல் மூவ்மென்ட் யூனிட் 6ஆ இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், ஐஎன்எம்மா இருக்கட்டும், ஹிஸ்டரில எல்லா வீடியோவும் நான் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி 10த் ஜியோகிராஃபி கம்ப்ளீட்டா எடுத்தாச்சு. சயன்ஸ் மட்டும் தான் நம்ம சேனல்ல வீடியோ பெருசா இருக்காது. தமிழுக்குமே 7 யூனிட்டையும் கவர் பண்ணி ஒரு ரிவிஷன்னு ஒண்ணு எடுத்து குடுத்துருக்கேன். ஸோ அதனால எல்லா வீடியோவுமே நம்ம இதுல இருக்கு ஆல்ரெடி. அதனால வீடியோஸ் இப்போ ஏதாவது கொஞ்சம் போட முடியாத சூழ்நிலை இப்ப இருக்குன்னா, ஆல்ரெடி எல்லாமே இருக்கு. இப்போ போட்டா சின்ன சின்ன வீடியோஸ் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி, அதாவது சின்ன ஒரு ஒரு பெரிய பெரிய கன்டென்ட்ட சின்னதா உடைச்சு, ஒரு குரூப் 1 லெவலுக்கு அந்த மாரி சொல்லிக் குடுக்கிறது தான் இனிமே நான் பிளான் பண்றேன். மத்தபடி இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாமே இருக்கு. நீங்க அதையே போய் பாருங்க. ஜியோகிராஃபி வீடியோ இருக்கு.
ஜியோகிராஃபிக்கு நம்ம அந்த 6 லெசன் 7 லெசன் தான் படிக்கிறோம். அது நம்மள்ட்ட இருக்கு. அப்புறம் ஐஎன்எம் எல்லாமே நான் எடுத்து குடுத்துட்டேன். ஐஎன்எம் இருக்கு. யூனிட் 5 எக்கனாமிக்ஸ் அது எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ பாருங்க அதெல்லாம் போயிட்டு. சரியா? நெறைய பேர் சார் வீடியோ குடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி இருக்கு. இப்ப குடுக்கறதுக்கு கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கு. ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கனால வீடியோ எடுக்க முடியல. இப்பயே நம்ம வந்து இந்த இடத்திலேயே ஒர்க் போயிட்டு இருக்கு. நம்ம அத நிப்பாட்டிட்டு தான் எடுக்கிறோம். ஸோ அதனால தான் எடுக்க முடியாத சூழ்நிலை. ஓகேவா? ஒரு சில நாட்கள்ல நான் ஆரம்பிச்சுருவேன். ஸோ யூடியூப்லயுமே நம்ம கிளாஸஸ் வரும் கவலைப்படாதீங்க. ஒரு பக்கம் பேட்சஸ் நவம்பர் 10த் ஸ்டார்ட் ஆயிடும். அது ஒரு 6 to 7 மந்த் அடுத்த வருஷம் வரப்போற குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 எக்ஸாமையுமே நீங்க எழுதுறதுக்கு தேவையான அனைத்து விதமான ஒரு வகுப்பா அது இருக்கும். பைலிங்குலா தான் அந்த கிளாஸஸும் இருக்க போகுது. சரியா? ஸோ அது ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாஸ். அந்த ஒரு பேட்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு பக்காவான ஒரு பிளானா இருக்கும். அடுத்த வருஷம் வரும்போது நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டா எல்லா எக்ஸாமையும் எழுதக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி தான் உங்கள அதிலிருந்து நம்ம அனுப்புவோம். கவலைப்பட வேண்டாம். சரியா? அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. எல்லாரும் படிங்க.